பிறரின் பசி அறிந்து உணவளிக்கக்கூடிய பண்பு கொண்டவர் விஜயகாந்த் என அவரின் நெருங்கிய நண்பரும் நடிகருமான தியாகு கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு பேட்டியை பார்க்கலாம். ஒரு பசி ஆனால் நம்ம எங்கடா போகலாம், கையில் காசு இருக்காது. பசி ஆனால் எங்கடா போகலாம் அப்படின்னா நேராக ராஜபவன் ஸ்ட்ரீட்டில் போனோம்னா சாப்பிட்றா வாடா அப்படிமா. பசி அறிஞ்சவன் நான் வெட்டி பந்தவன். ஐயோ இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன். தெரியும்டா எனக்கு சாப்பிட்ற சாப்பிட்டோம். அப்புறமேல பார்த்தீங்கன்னா அவன் ஆஃபீஸே எனக்கு வீடாகிடுச்சு. ஷூட்டிங் முடிஞ்சினோன்னா படங்கள்லாம் வர ஆரம்பித்தோன்னா ஒரு காரு வீடு எல்லாம் இருந்தாலும் கூட வாங்கினாலும் கூட அவன் ஆஃபீஸுக்கு போய் அவன் மூஞ்ச பார்க்கலன்னு விளாட முடியாது. நடிகர்கள் விஜய் மற்றும் சூர்யாவின் வளர்ச்சிக்கு விஜயகாந்த் உறுதுணையாக இருந்ததாக சக்கரை தேவன் பட இயக்குநர் பன்னீர் தெரிவித்துள்ளார். ஒரு கட்டத்தில் விஜயகாந்தின் அசுர வளர்ச்சியைக் கண்டு ரஜினிகாந்தை அஞ்சியதாகவும் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை பார்க்கலாம். இன்னைக்கு இவர் தளபதி விஜய் இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கார், சூர்யா இவ்வளோ பெரிய, இவங்க ரெண்டு பேரோட வளர்ச்சிக்கு அவர் எவ்வளோ பெரிய உறுதுணையாக இருந்திருக்காரு. எந்த உச்சபட்ச நடிகருமே அதெல்லாம் செய்யவே மாட்டாங்க. தன் படத்தில் அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்து நடிக்க வச்சு அவங்களுக்கு பேர் வரப்போகுது. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய ஆளாக வளர்ந்தார். அதுக்கு முன்னாடி 4-5 படம் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன், நான் நினைவுகள் இல்லை. விஜய் இவர் கூட பண்ணதுக்கப்புறம் தான் பெரிய ரீச் வந்துச்சு. கீழே எல்லாம் அவங்களுக்கு பிஎன்சின்னு அப்போ சொல்லுவோம், ஏபிசின்னு சொல்கிறப்ப கீழ் தட்டு மக்கள்லாம் ரீச் பண்ணுறதுக்கு பெரிய எக்ஸ்போசர், ஒரு எக்ஸ்போசர் பெரிய எக்ஸ்போசர். அவரெல்லாம் டெஃபினட்டாக நினச்சிட்டு தான் இருப்பார். கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த நடிகர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக செந்தூரப்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் செந்தூரப்பு டைமில் அப்போ ரஜினி சார் தான் சூப்பர் ஸ்டார், ஒரு ஒன்லி ஒன் சூப்பர் ஸ்டார். இவர் கலெக்ஷன் அடிச்சுட்டு வருது, அவருக்கு ஒரு சின்ன இது வந்துருச்சு. அந்த பொசிஷனை தட்டிடுவார உண்டு விஜயகாந்த் சார். ஆல்மோஸ்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டார். அந்த அளவுக்கு இருந்தால் கூட அவர் அதுக்கப்புறம் தான் என் படம்லாம் நடித்தது, அதெல்லாம் பெருசாக இது பண்ணிக்காமல்